கொய்யாப்பழம் செரிமானம் எளிதாகும், மலச்சிக்கல் நீங்கும், வயிற்றுப்புண் குணமாகும், இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும், நோய் கிருமிகளை கொல்லும், இரத்த சோகையை சரி செய்யும், உடம்பில் உள்ள பற்களும் எலும்புகளுக்கும் வலுவூட்டும். சப்போட்டா பழம் உடலுக்கு வெப்பத்தை அளிக்கிறது, வைரஸ் பாக்டீரியா நோய் கிருமியிலிருந்து உடலை பாதுகாக்க உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. குடல் இரைப்பையில் ஏற்படும் நோயை குணப்படுத்தும், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நோயை குணப்படுத்தும், நாக்கு வறட்சி தொண்டை புண்ணை குணப்படுத்தும். சீத்தாப்பழம் கண்களுக்கு மிக நல்லது. சீத்தாப்பழம் பார்வை திறனை மேம்படுத்தும், மூட்டு வலியை போக்கும், இரத்த சோகையை குணப்படுத்தும், கருவில் உருவாகும் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு சிறந்தது, இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் வளர்ச்சிக்கு உதவும், வறண்ட தோல் மென்மையாகும், சிறுநீரகம் பித்தப்பையில் கால்சியம் கற்களாக மாறாமல் தடுத்து அதை கரைத்து வெளியேற்றிவிடும். தர்பூசணி பழம் உடல் வறட்சியை போக்கி உடனடியாக புத்துணர்ச்சியை கொடுக்கும், இரத்தத்தில் கொழுப்பு அதிகம் தங்காமல் தடுக்கும், உடல் எடையை குறைக்க சிறந்த உணவு தர்பூசணி. தர்பூசணியில் புற்றுநோயை குணப்படுத்தும் சத்துக்கள் அதிகம் இருக்கிறது. அதனால் புற்றுநோய், இதய நோய்க்கு வரும் ஆபத்து முன்கூட்டியே தடுக்கப்படுகிறது. திராட்சை பழம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும், கொழுப்பு கட்டுக்குள் இருக்கும், இரத்த அழுத்தம் காய்ச்சலை குணப்படுத்தும், சிறுநீரக பிரச்சனையை சரி செய்யும், செரிமானத்திற்கு சிறந்தது.